நடிகர் சங்கத்தை உடைக்க சதி நடப்பதாகவும் அதன் பின்னணியில் நடிகர் கமல்ஹாசன் இருப்பதாகவும் சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் விஷால் அணியினரை நடிகர் கமல்ஹாசன் தூண்டிவிடுவதாக சாடினார். இது வேறு ரூபத்திலே நடிகர் சங்கத்தை உடைப்பதற்கான சதி, அதன் பின்னே இருப்பவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் தான். ஏன்னா அவர் தானே தூண்டி விட்டுருக்காரு, முதல்ல இருந்தே அவர் தானே இது பின்னாடி இருக்காரு, பின்னணி அவர் தானே. அதாவது ஒரு தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு முன்மொழிகிறார் என்று சொன்னால் ஒரு நன்றி விசுவாசம் உள்ளவராக கமல்ஹாசன் இருந்திருக்க வேண்டும். அவருக்காக உழைத்திருக்கின்றேன், ஒரு நன்றி சொல்லல, நன்றிக்காக என்றுமே நான் உழைத்தவன் அல்ல. இருந்தாலும் நீங்க முன்மொழியறதுக்கு முன்னாடி நீ யோசனை பண்ணிருக்கணும். என்னை கூப்பிட்டாச்சும் பேசணும், சரத் இந்த மாதிரி இருக்கு, நீங்க பதில் சொல்லாம இருந்தீங்கன்னு சொன்னாங்க. என்னைக்காச்சும் கூப்பிட்டு பேசியிருக்காரு அவர்? என்ன 36 மணி நேரம் அவர் படத்தை வெளியிடுவதற்காக பாடுபட்டன. அப்ப என்ன பண்ணாரு? அப்ப ஊர்ல இல்ல, ரிலீஸ் பண்றதுக்காக 36 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சேன். நாசர் அவர்கள் சரி, யாரா இருந்தாலும் சரி, உண்மைக்கு புறம்பாக என்ன பண்ணிருக்கோம்? மீண்டும் மீண்டும் ஊழல் என்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன ஊழல்? ஒரு தான் முன்னாடி பின்னாடி சில சமயம் பிஹைண்ட் த கேமரா ஒர்க் அவர் தான் பண்றாரு. உண்மையை சொல்ல நான் சொல்றேன், இல்லை நான் ஒரு பதில் சொல்லட்டும்.